சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்னைக்கு கட்சி தலைவர்களை விட கட்சிகளோட சின்னமே மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு கட்சியோட வெற்றியை உறுதி செய்யற சக்தியாகவும் இருக்கிற அரசியல் கட்சிகளோட சின்னங்கள் எப்படி உருவாச்சுன்னு வரலாற்று சுவாரஸ்ய கதையை பார்ப்போமா? தேர்தல் நெருங்க சுவர்கள் பேனர்கள்ல கட்சிகளோட சின்னங்களும் கலர்ஃபுல்லாக ஜொலிக்க தொடங்கியிருக்கு. இன்றைய டெக் உலகத்திலையும் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் பெயிண்ட் எடுத்து தங்களுடைய கட்சி சின்னத்தை சுவர்கள்ல வரையறத பாக்குறோம். அப்படி சின்னத்தை வரைகிற தலைவர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா எல்லா மக்களும் சரியான பதிலா சொல்வார்களா என்பது தெரியாது. ஆனா அவர் வரைஞ்ச சின்னம் யாருடையது என்று கேட்டோன்னு வைங்க, துல்லியமா கட்சி பெயரை மக்கள் சொல்லிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியோட சின்னமும் மக்களோட மனசுல பதிஞ்சு கிடக்கு. அதாவது கட்சி தலைவர்களை விடவும் கட்சிகளுடைய சின்னங்களே மக்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. தேர்தல்ல ஒரு கட்சியுடைய வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாவும் சின்னங்கள் இருக்கு. இப்படி தேர்தல்ல வெற்றியை நிர்ணயம் செய்யறதுல முக்கிய சக்தியா இருக்கும் சின்னங்கள் இந்திய தேர்தல் வரலாற்றுல வண்ணங்கள்ல இருந்து பிறந்தவையே. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் தேர்தல் நடந்துச்சு. அப்போது அரசியல் கட்சிகளுக்குன்னு ஒவ்வொரு நிறத்துல பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். மக்கள் அதுல வாக்கு செலுத்தலாம். ஆரம்ப காலத்துல மஞ்சள் பெட்டி காங்கிரஸ், சிவப்பு பெட்டி நீதி கட்சி, பச்சை முஸ்லீம் லீக், ஊதாவும் கருநீலமும் சுயேட்சைகளுக்கு என வாக்களிக்க வண்ணங்கள்ல பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா சுதந்திரத்திற்கு பிறகு அதெல்லாம் மாற்ற முடிவு செய்யப்பட்டுச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடைய முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது நாட்டுல சுமார் 84% மக்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக இருந்தாங்க. படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு எழுத்து எண்கள் தெரியாது. ஆனா அவங்களையும் ஜனநாயக கடமை ஆற்ற வைக்கணும் என்ற பொறுப்பு உருவாகியது. அவங்களை எல்லாம் தேர்தல் நடைமுறையில கொண்டு வர சுகுமார் சென் யோசிச்சாரு. அப்போது உதிச்சதுதான் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குற நடைமுறை. தேர்தல் ஆணையத்துல பணியாற்றிய MS சேத்தி என்கிற அதிகாரி சின்னங்களை கையாலேயே வரைய தொடங்கினார். அவரது ஓவியம் பாணியிலேயே இன்னைக்கும் சின்னங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல இருக்கு என்பது தனிச்சிறப்பு. இந்தியாவில் 1951 நடந்த முதல் தேர்தல்ல காங்கிரசுக்கு இரட்டை காளை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு கை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிர் அருவாள், பாரதிய ஜன சங்கத்திற்கு அகல் விளக்கு சின்னம், அகில பாரதிய ராம்ராஜ்ய பரிஷத் கட்சிக்கு உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி அடுத்தடுத்த தேர்தல்கள்ல கட்சிகள் சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. தமிழகத்துல 1957 தேர்தல்ல திமுக களமிறங்கியப்ப அக்கட்சி வேட்பாளர்களுக்கு சேவல் சின்னம், உதயசூரியன் உட்பட பல சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. குளித்தலையில கருணாநிதி உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அப்புறமா 1958 கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றபோது உதயசூரியன் சின்னமே அக்கட்சிக்கு கிடைச்சது. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கிய பிறகு 1973 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தல்ல அக்கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்படி தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஒதுக்குறதுலயும் விதிமுறைகள் இருக்கு. சின்னங்களை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்டு சிம்பிள் அண்ட் ஃப்ரீ சிம்பிள் என 2 வகையா இருக்கு. இதுல ரிசர்வ்டு சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம். ஃப்ரீ சின்னம் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் ஒதுக்கப்படாத சின்னம். இந்த ஃப்ரீ சின்னங்களே புதிதாக கட்சி தொடங்குபவர்களுக்கும் சுயேட்சைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுட்டு வருது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.